வடகிழக்கு வடசென்னை வடகிழக்கு மாவட்டத்தினுடைய ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இளம் விளையாட்டு வீரர்கள் பங்கேற்று இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த டர்ஃபிலே முதலாக தமிழ்நாட்டிலே யாரும் நடத்தாத அளவிற்கு இந்த 2 தொகுதிக்கும், பெரம்பூருக்கும் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கும் இப்பொழுது ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் ஒரு டோர்னமெண்ட் நடத்தி இதை சிறப்பாக இந்த மாவட்ட களத்தின் சார்பாக மிக சிறப்பாக 120 டீம்கள் குழுவாக இணைந்து இங்கே விளையாட்டை சிறப்பாக நடத்தி இன்றைக்கு ஒரு மெஸ்ஸி விக்கி என்று சொல்லக்கூடிய அணிக்கு 50,000 பரிசு தொகையும் அவர்களுக்கு நிறைய பாராட்டு கடிதங்களையும் கொடுத்திருக்கிறோம். இந்த வகையிலே நீங்கள் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கின்ற வகையிலே அரசாங்க வேலை வாய்ப்பிலே 3% இடஒதுக்கீடை கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில. அதே போல கழகத்தினுடைய ஆட்சியிலே தான் நிறைய இந்த மாதிரி விளையாட்டு மைதானங்களை, ஸ்டேடியம் எல்லாம் கட்டப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தான். விளையாட்டு வீரர்கள், இளைஞர்கள் தவறான வழியிலே சென்றுவிடக்கூடாது. போதை பொருட்களை உபயோகப்படுத்துவது, அதே போல மது அருந்துவது, மற்ற குற்றச்செயல்கள் எல்லாம் ஈடுவதற்கு அது உறுதுணையாக இருக்கும். எனவே அதையெல்லாம் தடுக்கிற வகையிலே இன்றைக்கு விளையாட்டு போட்டிகளை மிக சிறப்பாக நடத்தி இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அண்ணன் எடப்பாடியார் அவருடைய உத்தரவின்படி ஒவ்வொரு பகுதியிலும் விளையாட்டு போட்டிகளை நடத்துவதற்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் இயக்கத்தின் சார்பாக இன்றைக்கு வடகிழக்கு வடசென்னை மாவட்டத்திலே நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மிக சிறப்பாக இந்த விளையாட்டு போட்டியை அருமையாக நடத்தி இருக்கிறார். இன்னும் அடுத்து பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கும் அவர் நடத்தவிருக்கிறார் என்பதை செய்தியை சொல்லி, எங்களோடு என்னுடைய சக பொறுப்பாளராக இன்று இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி டாக்டர் மூவேந்தன் அவர்களுக்கும், இங்கே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இயக்கத்தை சார்ந்த முன்னோடிகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். துணை முதல்வரோட தொகுதி சேப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில குடிசை பகுதியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா துணியால மறைக்கப்பட்டிருக்கு. அவர்கள் எல்லா இடத்துலையுமே ஸ்டிக்கர் ஒட்டுவது, நாங்கள் செய்த பணிகளுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுவது, இந்த மாதிரி மோசமான இடங்களை எல்லாம் இந்த மதுரையிலே கூட கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னால் முதலமைச்சர் சென்ற பொதுக்குழுவுக்கு சென்று அங்கே ரோட் ஷோ நடத்தினார். ஆனால் அந்த பகுதியில் எல்லாமே மதுரையிலே இந்த மாதிரி திரைச்சீலைகள் வைத்து மறைக்கப்பட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற அந்த அரசு வெகு விரைவில் வீட்டுக்கு அனுப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆட்சியில் சார் இன்னொன்று அந்த தண்ணி குடிக்கிற அளவுல கிடையாது. மினரல் வாட்டரா அது மெட்ரோ வாட்டரான்னு தெரியலன்னு ஒரு சிலர் அது நான் இதுவரைக்கும் எங்கேயும் நாங்கள் பார்த்ததாக தெரியவில்லை. அம்மா குடிநீர் என்பது ஒவ்வொரு நம்முடைய அண்ணா தொழிற்சங்கத்தின் வாயிலாக, அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் வாயிலாக அங்கே ஒவ்வொரு பகுதிகளிலுமே பஸ் ஸ்டாண்டுகள், அதே போல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்கள் எல்லா இடத்திலுமே ஒவ்வொரு பூத் அமைத்து அது விற்பனை செய்யப்பட்டது. அதுவும் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் இப்பொழுது அது அந்த மாதிரி ஒரு தண்ணீர் கொடுக்கிறார்கள் என்பது நீங்கள் சொல்லித்தான் எங்களுக்கு தெரிகிறது. யாருக்கும் தெரிந்த முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். அது எப்பொழுதுமே அவர்கள் வியாபார நோக்கத்தோடு தான் பணியாற்றுவார்கள். அவர்களுடைய சில நிறுவனங்களை வைத்து தண்ணீர் பாட்டில்களை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அந்த பாட்டில்களை அவர்கள் வாங்கி மக்களுக்கு கொடுப்பார்கள் என்று ஆமாம், இன்னும் அது டெண்டர் விட்டுருக்கேன்னு சொல்லி அமல்படுத்தியிருக்காங்க, கால் ஃபார் பண்ணியிருக்காங்க டெண்டரை. இது எந்த அளவுக்கு நடத்துவார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கடந்த 2011 முதல் 21 வரை சுமார் 56 லட்சம் மடிக்கணிகளை ஏழை எளிய மாணவர்களுக்கு, பள்ளத்திலே கிடக்கக்கூடிய மக்களை, ஏழை எளிய மாணவர்களுக்கு உயர்கல்வி பெறுவதற்காக புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் தொடங்கப்பட்ட திட்டம். கடைசியாக 56 லட்சம் மடிக்கணியை அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் தொடர்ந்து கொடுத்தார்கள். அந்த துறையின் அமைச்சர் என்ற முகையிலே கடைசி வரை கொடுத்து முடித்தோம். ஆனால் தற்பொழுது ஒரு மாணவனுக்கு கூட கொடுக்கவில்லை. ஒரு மாணவனுக்கு கூட இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொடுக்கவில்லை. அதை மக்களிடத்திலே, இளைஞரிடத்திலையும் மக்களிடத்திலையும் மாணவர்களிடத்திலையும்
அது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது என்பதை ஸ்டாலின் தெரிந்து கொண்டு இப்பொழுது அவர் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். ஆனால் இவர் 20 லட்சம் மடிக்கணினி வாங்க போகிறார். இவர்கள் ஆட்சி இப்பொழுது 26 முடிய போகிறது. ஒரு ஆண்டுக்கு 5,50,000 மாணவர்கள் தான் எந்த வகுப்பிற்கு கொடுக்க போகிறார்கள். இப்போ நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் ஐடிஐ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுத்தோம். இது மொத்தம் 5,50,000 தான் ஒரு ஆண்டுக்கு வரும். அதனால் நீங்கள் கடந்த ஆட்சியில் எடுத்துக்கொண்டால் 10 ஆண்டுகளில் கொடுத்துருக்கிறோம். 10 ஆண்டுகளில்னா 56 லட்சம் மடிக்கணிகள், 55 லட்சம் 56 லட்சம் மடிக்கணிகளை வந்திருக்கிறது. ஆனால் இவர்கள் யாருக்கு கொடுக்க போகிறார்கள், எந்த வகுப்பினருக்கு கொடுக்க போகிறார், அல்லது இன்னும் வரப்போற அரசும் சேர்த்து இவர்கள் வாங்கி வைத்து விட்டு செல்ல போகிறார்களா என்பது தெரியவில்லை. தமிழ் கடவுள் ஏற்றுக்கொண்டுதானே எல்லோரும் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ஏற்காமல் எப்படி இருக்க முடியும்? தலைமை என்ன முடிவு எடுத்திருக்கிறதோ அதை ஒரு மூலையிலே, எங்கேயோ ஒரு மூலையிலே, கன்னியாகுமரி முதல் ராமேஸ்வரம் வரை, இங்கே சென்னையிலே இருக்கக்கூடிய கும்மிடிப்பூண்டு வரை ஒரே மாதிரி தான் இருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரே சொல், ஒரே மந்திரம் அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான். பொதுச் செயலாளர் என்ன செய்கிறாரோ, புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போதும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும் பொழுதும் சரி, பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை கடைசி நிலை தொண்டன் வரை பிரதிபலிப்பான். அவதான் கடவுளே இல்லைங்கிறாங்களா? அப்புறம் தமிழ் கடவுள், மண்ணாங்கட்டி கடவுள்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது, கடவுளே கிடையாது அவங்களுக்கு. அப்புறம் நீ ஏன் கோயிலை பத்தி ஏப்பா பேசுற? நீ கோயில்ல என்ன வேணாலும் நடந்துட்டு போகுது. நீ சாமியே கும்பிட மாட்டேங்கிற, கடவுளே இல்லைன்னு சொல்ற. நீ எதுக்கு நீ தேவையில்லாம கடவுளை பத்தி பேசுற? அண்ணாவை விட சொத்தை காப்பாற்றுறது அதிமுக முக்கியம் சொல்லி அரசு பாரதி நேற்று முழுவதும் மாநாட்டில் அண்ணாவை பத்தி வீடியோ இருக்கு. அதுக்கு அமைதியா இருந்தாங்கன்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சொத்தை பாதுகாப்பதற்கு, இன்றைக்கு சன் டிவியில இருக்கக்கூடிய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு தான் அவர்களுக்கு பிரச்சனை நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது. அண்ணன் தம்பி பிரச்சனை நிறைய நடந்து கொண்டு இருக்கு. அதை அவர்கள் பார்த்தால் போதும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்